வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 சின்ன பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட ஒரு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் ஒரு 1/2 kg பன்னீரை கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி துருவி எடுத்துகிட்டு வந்தால் தான் இது சாண்ட்விச்சில் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் துருவி எடுத்துகிட்டு வந்துடுங்க பன்னீரை. இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இது கடையில் கூட விற்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது கூட ஓரிகானோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இது அப்படியே நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரெட் வேணுமோ நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் மயனைஸ் ஆட் பண்ணுறேன். மயனைஸ் இல்லைன்னா இந்த டொமேட்டோ சாஸ் இருக்கும்ல, அது கூட அப்ளை பண்ணிக்கோங்க. மயனைஸ் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங், அது எல்லாத்தையும் அப்படியே அதில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது வெளில கீழே விழுவாமல் இருக்கும். அதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதிலே அந்த மயோனைஸோடையே அது நல்லா செட் ஆகிடும். இப்போ 2 ப்ரெட்லையும் சேர்த்து நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே நான் சீஸ் துருவி வச்சுருக்கேன். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா சீஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீஸ் பிடிக்கலன்னா நீங்கள் சீஸ் சேர்க்க வேணாம். நான் கொஞ்சமாக சீஸ் கிரேட் பண்ணி சேர்க்குறேன். இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே 2 ப்ரெட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது நல்லா நமக்கு இதாகிடும். ஸோ நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி கிரில் எடுத்துகிட்டு நான் அதில் பண்ணுறேன். இது இல்லைன்னா நார்மலாக தோசைக்கல்லே வச்சுட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த கிரில்லில் பண்ணால் கொஞ்சம் அந்த லைன் நல்லா கிரில்லியாக இருக்குன்றதுக்காக நான் இதில் பண்ணுறேன். அது ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வந்துடுச்சு. இதே மாதிரி தோசைக்கல்லையும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பன்னீர் போட்டது, கேப்சிகம் எல்லாமே சேர்த்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ப்ரெட் வாங்கினா நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி பன்னீர் சாண்ட்விச் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.